வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து குக்கரில் எப்படி சிக்கன் பிரியாணி செய்யலான்னு காமிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வச்சு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் டம்ளரில் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு லெமனில் வந்து 1/4 லெமன் போட்டால் போதும். கொத்தமல்லி, புதினா, ஒரு 300 கிராம் சிக்கன், மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனு, மல்லித்தூள் வந்து ஒரு 1.25 ஸ்பூனு, பிரியாணி மசாலா வந்து ஒரு 1.25 ஸ்பூனு, 2 ஸ்பூன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் ஒரு 3 ஸ்பூனு, அப்புறம் பிரியாணி மசாலாலாம் போட்டு தாளிப்போம்ல, அது வெங்காயம் ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம். இப்போ நம்ம குக்கர் வச்சு நம்ம என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூனு இதில் இதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடைசியில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நம்ம கிளறி எடுப்போம். அதனால் இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஒரு 150 கிராம்லேருந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வரும். 2 பெரிய வெங்காயம் நான் போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இதை விட கூட டேஸ்ட்டாக நல்லா கிடைக்கும். இது வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணியிருக்கிறேன். கோயம்புத்தூர் சைடில் வந்து சீரக சம்பாவில் பண்ணுவோம். நான் பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் முக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு பொரியட்டும். பொரிய ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். அதாவது 400 கிராம் அளவுக்கு இருக்குது சிக்கனு, 400 கிராம் ரைஸ் இருக்கும். அதனால் 2 போட்டிருக்கிறேன். இது வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கிக்கும். அதனால் ஆனியன் போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கிறோம். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒவ்வொரு பொருளாக போட்டுக்கலாம். நான் செய்கிற ஸ்டெப்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்ப நல்லா வரும் பிரியாணி. அடி பிடிக்காமல் நல்லா டேஸ்டியாக வரும். கடையிலெல்லாம் சாப்பிடவே வேண்டியது. நல்லா நம்ம வீட்லேயே செஞ்சு நல்லா சாப்பிட்டுக்கலாம். இப்போது இந்தளவு கண்ணாடி பதம் வந்திருக்குது. இதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற மாதிரி வரும்போது இப்போ மாறிடுச்சு கலரு. நம்ம அடுத்ததாக ஒரு முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு வணக்கிக்கலாம். இந்தளவுக்கு ஆனியன் வதங்கினா போதும். கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதம் ஒரு பிங்கிஷாக வரும். அப்போ நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ முந்திரியும் போட்டு நல்லா வணக்கிட்டோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு தக்காளி எடுத்து, அதாவது பெரிய தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு தான் சிக்கன் கழுவி வச்சுருக்குறோம். வாசம் வராது. இது தக்காளி கொஞ்சம் உடையிறதுக்காக நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். அளவான பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 சேர்த்து வதக்கலாம். இப்போ ஓரளவுக்கு உடஞ்சோன்னியவே அடுத்தது தான் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் செய்கிற ஸ்டெப்பையே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம வதக்கும்போது கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். கிளறிட்டே இருங்க நல்லா. இப்போ அடி பிடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா கிளறிட்டே இருங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் பிடிக்கும். அப்புறம் நம்ம தயிர் ஊற்றி வதக்கும்போது சுத்தமாக எல்லாமே சுத்தமாக இருப்பாருங்க. இப்போ மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அடுத்தது மல்லித்தூள்,
ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு 1.25 ஸ்பூன். அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 1.5 ஸ்பூன். இது ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி பிரியாணி மசாலா செய்யலான்னு சொல்லி. இப்போ வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள் அடியில் எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் ஒரு 400 கிராம் அளவுக்கு இருக்கும், சேர்த்து வதக்கலாம். நல்லா கைவிடாமல் வதக்குங்க, அதிலிருந்தே தண்ணி வரும். அளவாக தீய வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இப்போ வதக்கும்போது அடி பிடிச்சது எல்லாமே பாருங்கள் சுத்தமாக வந்துடும். இப்போ கலர் மாறி பாருங்கள், இந்த கலர் தான் கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. அளவாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவியும் வச்சுருக்குறோம், எந்த வாசமும் வராது. இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்சுருந்துருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும். நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த சமயம் இப்போவே ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ நம்ம அதுக்கு வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டோம். இப்போ இந்த சிக்கன் அளவுக்கு போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா அந்த சிக்கன்லேயும் நல்லா ஏறிக்கும். உப்பு காரம் எல்லாமே அதுலேயும் ஏறிக்கும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது ஒரு நிமிஷம் கலந்தாச்சு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் மசாலா எல்லாமே நல்லா சிக்கனுக்கும் ஏறிக்கும். இல்லைனா சிக்கன் சப்புன்னு இருக்கும், இது நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து பார்த்தாச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு வடித்து வச்சுருக்கிறேன். அந்த 2 டம்ளர் புது அரிசி, அதனால் 1.5 டம்ளர் நான் சேர்க்குறேன். உங்கள் அரிசி பழைய அரிசியாக இருந்துச்சுன்னு சொன்னால் 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர். நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதுதான் அளவு குக்கரில் வைக்கும்போது. இது புது அரிசின்றதுனால நான் 1க்கு 1.5 வச்சுருக்கிறேன். வச்சு இப்போ கலந்து விட்டுட்டு லைட்டாக பபிள்ஸ் வரும்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பபிள்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலையே சேர்த்து அது ஒரு பபிள்ஸ் வரும்போது எல்லாம் கலந்து குப்பை எல்லாமே ஒன்றா. அதுக்கப்புறமா நம்ம ரைஸை சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரே நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த பபிள்ஸ் வந்தோடனே நம்ம ரைஸ் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் கொதிக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி சேர்த்துட்டு நம்ம தீயை ரொம்ப குறைச்சிக்கலாம். இப்போவே ஒரு அரைவாசிக்கு மேலேயே சிக்கன் வெந்திருக்கு. ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் நல்லா வெந்துடும். அதை கணக்காக வச்சு தான் நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம். இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிறேன். இது புதுசாக இருக்குது, அதனால் நான் 1க்கு 1.5 வச்சுருக்கிறேன். பழைய அரிசினா 1க்கு 2 வைங்க. சன்னமாக வச்சுக்கோங்க தீயை. 20 நிமிஷம் ஊற வச்சுருக்குறோம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு, கலந்துக்கலாம். இப்போ பபிள்ஸ் வந்தோடனே நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ அரிசி சேர்த்து உடனே வந்துடும் பபிள்ஸ், ரொம்ப நேரம் ஆகாது. வந்தோடனேவே நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்தாச்சு, நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு நல்லா சிம் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் கரெக்டாக சிம்மில் வச்சுருங்க. ஒரு விசில் வந்தாலும் தப்பில்லை, விசில் வந்தாலும் வரலினாலும் நீங்கள் 10 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிரியாணி பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. ரைஸ் எல்லாம் எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு பாருங்கள். சன்னமாக வைக்கணும், அதுதான் ஸ்டெப் இதில் மெயினு. அதை சன்னமாக வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்து பார்க்கலாம். ஒரு ஸ்பூனோட காம்புலேயோ இல்லைன்னா இந்த மாதிரி நீளமான ஸ்பூன் இருந்ததுன்னா அதை வச்சு கலந்து பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி கொஞ்சம் குழகுலன்னு தான் தெரியும். இப்போ நம்ம லெமனையும் நெய்யையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். சும்மா திருப்பி மூடி வைங்க.
போதும். மூடி வச்சுட்டு நல்லா கரெக்டாக வந்துடும் பதம். நம்மளுக்கு எவ்வளோ நல்லா கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட் ஏறி இருக்கும் அதில். இப்போ ஒரு கால் மூடி எலுமிச்சம்பழம் புளிஞ்சால் போதும். தயிரும் நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால் இப்போ ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கமகமன் வாசனை வருது. கலந்து வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் பரிமாறுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நான் ஃபாலோ பண்ண ஸ்டெப்பைவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.